ஹாய் மக்களே. ஏன்டா இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள மெமரியும் பண்ண முடியல, மெமரி பண்ணா மைண்ட்லயே நிக்க மாட்டேதுன்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. தாம் ஃபிங்கரை 0 டிகிரியாவும், இண்டெக்ஸ் ஃபிங்கரை 30 டிகிரியாவும், மிடில் ஃபிங்கரை 45 டிகிரியாவும், ரிங் ஃபிங்கரை 60 டிகிரியாவும், பேபி ஃபிங்கரை 90 டிகிரியாவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரிக் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகேவா? நம்பர் ஆஃப் ஃபிங்கர் இப்போ நீங்க above divided by 2. சப்போஸ் sin 30க்கு வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா sin 30 டிகிரிய உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரா வச்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ sin 30 டிகிரிக்கு மேல எத்தனை ஃபிங்கர் இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 divided by 2. So square root of 1 equal to 1. The answer is 1 by 2. செக் பண்ணலாமா? sin 30 டிகிரிக்கு 1 by 2. Yes, correct answer. இப்போ இதே மாதிரி sin 60 டிகிரிக்கு என்னன்னு பார்க்கலாம். sin 60 டிகிரிக்கு sin 60 டிகிரிக்கு மேல எத்தனை ஃபிங்கர்ஸ் இருந்துச்சு? 3 ஃபிங்கர்ஸ். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த 3 போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 divided by 2. ஸோ தானா sin 60 degree equal to square root of 3 divided by 2. Yes, we got correct answer. இப்போ உங்க turn. What is the value for sin 45 degree and what is the value for sin 90 degree? Tell me in the comment. I'm waiting. Okay, இதே மாதிரி cos thetaக்கு பார்க்கலாம். cos thetaக்கும் sin thetaக்கும் சேம் ட்ரிக் தான். பட் டிஃபரன்ஸ் என்னன்னா sin theta வேல்யூஸ்லாம் 0 to 1 வரைக்கும் வரும். cos theta's வேல்யூஸ்லாம் 1 to 0 வரைக்கும் வரும். அப்போ காஸ் வந்து எதனோட ரிவர்ஸ்? 1ஓட ரிவர்ஸ். அப்படியே ரிவர்ஸ்ல வரும் வேல்யூஸ். ஸோ நீங்க வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ஃபிங்கரை பாருங்க. இப்போ cos 30 டிகிரிக்கு ஆப்போசிட் எந்த ஃபிங்கர் இருக்கு? cos 60 டிகிரி. ஓ, அந்த ஃபிங்கர் தான் நீங்க பார்க்கணும். அப்போ cos 60 டிகிரிக்கு மேல எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு? 3 ஃபிங்கர்ஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 divided by 2. அது square root of 3 divided by 2. Yes, the correct answer. இப்போ cos 90 டிகிரி பார்க்கணும்னா அதுக்கு ஆப்போசிட் ஃபிங்கரை பார்க்கணும். cos 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன ஃபிங்கர் இருக்கு? 0 டிகிரி. தம் ஃபிங்கர். பேபி ஃபிங்கர் ஆப்போசிட்டா தம் ஃபிங்கர். அப்போ தம் ஃபிங்கர். தம் ஃபிங்கருக்கு மேல எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு? ஃபிங்கர்ஸே இல்லை. அப்போ அது நம்ம எப்படி எழுதலாம்? 0. ஃபிங்கர்ஸே இல்லைன்னா 0 by 2. 0 by anything 0. So value is 0. cos 90 டிகிரியோட வேல்யூஸ் என்னது? 0. Yes, we got correct answer. இப்போ button. What is the value for cos 45 degree? Tell me in the comment. I'm waiting. இப்போ tan theta கூட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். tan theta sin thetaக்கும் cos thetaக்கும் டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா sin thetaவும் cos thetaவும் சேம் ட்ரிக். ஆனா tan thetaக்கு மட்டும் பைல 2 வராது. பை 2க்கு பதிலாக என்ன வரும்னா நம்பர் ஆஃப் ஃபிங்கர் பிலோ. இப்போ நீங்க tan 45க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரிக் என்னது? நம்பர் ஆஃப் ஃபிங்கர் above divided by நம்பர் ஆஃப் ஃபிங்கர் பிலோ. ஸோ tan 45 எத்தனை ஃபிங்கர் மேல இருக்கு? 2 ஃபிங்கர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப். இப்போ நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1. ஸ்கொயர் ரூட்டையும் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்குது. அப்போ tan 45 equal to 1. Yes, we got correct answer. இப்போ சேம் 90 டிகிரிக்கு பார்த்துலாம். இப்போ 90 டிகிரிக்கு மேல எத்தனை ஃபிங்கர் இருக்கு? 4 ஃபிங்கர்ஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 divided by எத்தனை ஃபிங்கர் இருக்கு? 0 ஃபிங்கர். ஸோ 0. Anything by 0 equal to infinity, which means not defined. Yes, we got correct answer. இப்போ உங்க turn. What is the value for tan 0 degree? Tell me in the comment. I'm waiting. Okay. Thank you for watching. If you like the video, hit the bell icon, subscribe for more videos. Be happy, stay healthy. Bye.